ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். நம்ம இன்னைக்கு மசாலா சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த மசாலா சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் இதில் 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு லைட்டாக ஃப்ரை ஆனதும் இதில் 1/4 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வதக்கிக்கலாங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்ததும் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் மெலிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை வதக்கிக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப வதக்க தேவையில்லைங்க, இது கண்ணாடி பதம் வந்தால் போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதுங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனது இதில் மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி, 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலா அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கு. இதில் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். நான் இதில் 1/2 கப் வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கிறேன். நான் இந்த கொண்டக்கடலை வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்து வேக வச்சேன், அதனால் இப்போ உப்பு சேர்க்கல. நீங்கள் ஒரு வேளை வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கலன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம அதை நல்லா வதக்கும் போது நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் அதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரும்போது இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் இந்த சுண்டலுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஒரு மசாலா சுண்டல் ரெடி பண்ணிட்டோம். எப்போவும் ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் இந்த மசாலா சுண்டலை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.